அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எவ்வளவு பெரிய கடனும் தீர இந்த பொருளை மட்டும் தானமாக கொடுங்க. நாம் அனைவரும் எப்போதும் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கண்டிப்பா ஆளாவோம். அப்படி கடன் வாங்கும் போது நம்ம எண்ணத்தில் தோன்றுவது என்னன்னா, இந்த கடனை எப்படி அடைக்க போறோம், இந்த கடனால நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, ஏதாவது அவமானங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற பயம் கண்டிப்பா இருக்கும். இந்த கடனை அடைப்பதற்கு எண்ணற்ற ஆன்மீக பரிகாரங்கள் இருக்கு. நிறைய பரிகாரங்கள் ஏற்கனவே நமது சேனல் நான் பதிவு செய்திருக்கிறேன். இன்னும் நிறைய பரிகாரங்களை பதிவு செய்ய இருக்கிறேன். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. 2/10/2024 புரட்டாசி மகாலய அமாவாசை. முன்னோர் சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் விரைவில் நீங்கணும் அப்படின்னா இந்த 3 பொருட்களை சேர்த்து ஒரே நேரத்தில் நீங்கள் தானமாக கொடுக்கணும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு அல்லது பச்சை பயிறு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. இரண்டாவது துவரம் பருப்பு. மூன்றாவது எள். அதாவது பச்சை பயிறு, துவரம் பருப்பு, எள். பச்சை பயிறு புத பகவானுக்குரியது, துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு அதாவது அங்காரகனுக்குரியது, எல் சனி பகவானுக்கு உரியது. இவங்க 3 பேருடைய அருள் நமக்கு இருந்தது அப்படின்னா கடன் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட நமக்கு இடமே இருக்காது. இந்த 3 பொருட்களையும் எந்த நாள்லனாலும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கொஞ்சமாக வாங்கி கூட யாராவது இல்லாதவங்களுக்கு கொண்டுட்டு போய் அதை தானமாக கொடுங்க. முடிந்தால் யாரேனும் அந்தணர்களுக்கு தானமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காதுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.